இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட அரசாங்கம் நம்புறாங்களாம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களாம். அமெரிக்காவோட உறுதித்தன்மை இன் கேஸ் ஆஃப் ரிட்டாலியேஷன், அதாவது ஈரான் இவங்களை தாக்கும் போதோ இல்லை இவங்க பதிலுக்கு தாக்கும் போதோ அமெரிக்கா இவங்களோட ஸ்ட்ராங்கா நிற்பாங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட மீடியாக்கள் நம்புறதா சொல்லப்பட்டு வந்திருந்தது. இஸ்ரேலோட மீடியாக்கள் இஸ்ரேலோட அரசாங்கங்கள் நம்புறாங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தான் அமெரிக்காவோட மிக்கேல் குர்லிகன் அவர்கள், அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்டரான மிக்கேல் குர்லிகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் விட்டுருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பகுதியில், மிடில் ஈஸ்டில் அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா டைரக்டாக களத்தில் இறங்கும் போது ஈரானுக்கு யாராவது களத்தில் இறங்கணும்ல, டைரக்டாக ரஷ்யா வந்துட்டாங்க. ரஷ்யாவோட முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய செர்கி ஷோய்க் அவர்கள், இந்த ராணுவ ரீதியாக அவருக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஈரானை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியாக அவங்கள பாதுகாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இப்போ செர்கி ஷோய்க் அவர்கள் களமிறங்கியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே ஈரானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் அவங்க இறங்குவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே இஸ்ரேலை வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற பேச்சுக்கள் போயிருக்கு. மல்டிபோலார் வேர்ல்டை வந்து உருவாக்கணும்னு இருக்காங்க. ரெண்டாவது அமெரிக்காவோட ஆதிக்கம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே மல்டிபோலார் வேர்ல்டு வரணும் அப்படிங்கிறது போலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்னதான் கண் துடைப்புக்காக இருந்தாலும் ஈரான் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை செய்ய போறாங்க. அந்த அட்டாக்குக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்கன்னா இங்கே ஈரானை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக செர்கி ஷோய்க் அவர்கள் வந்திருக்காங்க. நிலைமை எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஈரானுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே செர்கி ஷோய்க் அவர்கள் ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்து ஈரானில் வைப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. சரி, அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக அளவில் வேணும்ல. ரஷ்யாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உக்ரைன் வந்து பந்தாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா ரஷ்யாவை. இப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எல்லாம் பெரும் அளவில் ஈரானுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் உக்ரைன் எப்படி பந்தாடிடுவாங்களே ரஷ்யாவை. ஆல்ரெடி 6-6 அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் லைன்லாம் பயங்கரமாக பின்வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்புலேருந்து. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. அது F-16 வேற வந்துருச்சு. ஏகப்பட்ட சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகளில் ரஷ்யா இப்போ இருக்கா. இங்கே உதவுறதா அங்கே உதவுறதா அப்படிங்கிறது தெரியல. எஸ்கலேஷன் வேற பெருசாயிடுச்சு. சரி, ஓகே, செர்கி ஷோய்க் இங்கே வந்துட்டாங்க. இப்போ பெலரூஸ் தரப்புலேருந்து என்னென்னா, நாங்கள் ட்ரில்லு பண்ணுறோங்க ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல் வண்டியில் ஏற்றிட்டாங்க. எல்லாம் ரயிலில் ஏற்றி ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்குது. பூரா ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். நாங்கள் வந்து ட்ரில் பண்ண போகிறோம். இந்த ட்ரில்லுன்னு ஒன்று எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துருச்சு. இந்த மால்டோவாவில் வச்சு ஆகஸ்ட் 5லிருந்து 25 வரைக்கும் ஃபயர் ஷீல்டு 2024 அப்படிங்கிற அந்த பேருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லு செய்கிறாங்க. இந்த ட்ரில்லில் மால்டோவா, ரொமேனியா, நாட்டோ படைகள், அமெரிக்கா படைகள் இவங்களாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு ட்ரில்லு பண்ண போகிறாங்க. இந்த ட்ரில் இங்கே செய்யறது ஏன் ஹைலைட் பண்ணி காட்டுறா, இதெல்லாம் யாரும் பெருசாக பேச மாட்டாங்களே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. இந்த மால்டோவாவில் பேஸை பயன்படுத்தி, ஏர் பேஸை பயன்படுத்தி, ஏன்னா போலாண்டு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ரொமேனியா இந்த பகுதிகள்லாம் இருந்தால் தான் நேட்டோ களமிறங்கினதா அர்த்தம். மால்டோவோட ஏர்ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி உக்ரைன் இனிஷியலான அட்டாக்ஸுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது போல தகவல்லாம் வெளியே வருது. அப்படி இருக்கும் இந்த சமயத்தில் இங்கே ஒரு ட்ரில் நடந்துட்டு இருக்குதுன்னா, அதிகமான ஆயுதங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் நேட்டோ நாடுகள் டைரக்டாக மால்டோவாவில் கொண்டு வந்து வச்சு ட்ரில்லு தான் செய்ய போகிறாங்க அப்படின்ற பேரில் ப்ரொடெக்ட் பண்ணலாம். மால்டோவாவை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ F-16 இங்கே ஸ்டேஷன் பண்ணி, இங்கே டச் டவுன் பண்ணி, இங்கே டேக் ஆஃப் பண்ணும்போது இது நேட்டோ நாடே கிடையாது. மால்டோவாங்க அடிச்சுக்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்க முடியாது, எங்களோட ஃபுல் சப்போர்ட் அங்கே இருக்குது. ஏன்னா ரொமேனியாங்கிறது அண்டை நாடு. அந்த அண்டை நாடுலேருந்து மிக பெரும் அளவில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் சரி, ஜாமர்ஸை யூஸ் பண்ணியும் சரி, ரெண்டாவது அவங்களோட ஃபுல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட பார்டரில் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணாலே போதும். இந்த போர்ட் ஆஃப் ரெனி இந்த பகுதியெல்லாம் சும்மா ரஷ்ய தரப்பு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் இந்த ஒரு காரணத்துக்கு தான். ஏன்னா போர்ட் ஆஃப் ரெனி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பேஸ் இருக்குது. அந்த ஏர்பேஸை உக்ரைன் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் ரஷ்ய தரப்புல தெரியும். இதெல்லாம் வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க ரஷ்ய தரப்பு. இந்த நாட்டோ நாடுகள் வந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் தான் அட்டாக் பண்ணுறதா நாங்கள் எடுத்துக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ மால்டோவாலேருந்து F-16 டேக் ஆஃப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ககூசியா, அப்புறம் அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா இதெல்லாம் உளவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மால்டோவாவை. அதனால இரும்பு கரம் கொண்டு அடக்கிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய நாடுகள். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இந்த இதுலயே முடிவை நோக்கி போயிட்டு இருக்குன்றாங்க சில அனலிஸ்ட்லாம். பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே மால்டோவால இருக்கக்கூடிய டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை இரும்பு கரம் கொண்டு அடக்கிடலாம், ககூசியாவை அடக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களையும் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு வருது.
ஆனா டிரான்சிஸ்டர்ல ரஷ்யாவோட படைகள் இருக்கே, அந்த சமயத்துக்கு தான் இங்க மிடில் ஈஸ்ட் பிரச்சனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பயன்படுத்தினது ஈரானோட மிசைல் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ இங்க செர்கி ஷோய்க் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அங்க அமெரிக்காவோட கமாண்டர் அங்க வந்திருக்கிறாங்க, சென்ட்ரல் கமாண்ட் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்க ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பிரச்சனை மாறிட்டு இருக்கு. டைரக்டா ரஷ்யாவோட ராணுவமும் அமெரிக்காவோட ராணுவமும் ஈரானோட ராணுவமும் இந்த மிடில் ஈஸ்ட் வச்சு சண்டை பிடிக்கிறாங்கன்னா அதான் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி மால்டோவா முழுவதும், அதான் அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை கூட சேர்த்து அந்த இடத்துலயும் சண்டை ஆரம்பிச்சு அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல் அவுட் அட்டாக் மாதிரி தான். எல்லா பகுதியிலையும் சண்டை நடக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒற்றை பார்வையில கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு வேளை உக்ரைனுக்கு ஒரு அப்பர் ஹேண்டு கிடைக்கும், இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஒரு அப்பர் ஹேண்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல யோசனைகளை இருக்கதோ சொல்லப்பட்டு வருது. இது டெமோக்ராட்ஸோட அடுத்த பாலிசியா இருக்கு. அதாவது இப்போ எலெக்ஷன் வரப்போது, ஒரு வேளை டெமோக்ராட்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா உக்ரைன் தோத்துறாங்கன்றதை ஒத்துக்க முடியாது. ஸோ இஸ்ரேல் இங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இது ஒரு நீண்ட நாள் போர் தான். ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் காசாவும் 300 நாளை தாண்டி போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிப்போச்சுங்களா ஏறத்தால. ஸோ இது ஒரு வருஷம் முடியுங்கில இப்போ ஈரானும் சரி லெபனானும் சரி இஸ்ரேல் அடிக்கிறாங்களா, அது ஒரு ஸ்லோவான போரா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா. அது நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம முன்னாடியே கணிச்சிருந்தோம் இல்லையா. அதாவது முதல்ல ஈரான் அவங்கள ரெடி பண்ணுவாங்க, ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணணும்னு சொன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய ஐஆர்சிஜி கமாண்டர்ஸை கூட சில நபர்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பார்க்கும்போது தெரியுது ஈரான் அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இதை பயன்படுத்தி ரஷ்யா ஈரானுக்குள்ள வந்துடலாம், ஈரானை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அவங்க வந்துடலாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஈரானோட பாதுகாப்புக்காக ரஷ்யா வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நடந்தது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாளுக்கான போரா இருக்கும். அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு 2-3 வருஷத்துக்கு இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைலாம் போகும். அதுக்கான களம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பங்கு சந்தையா இருக்கட்டும், பல நாடுகளும் சரி இந்த லெபனான்லேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிறது போல விஷயங்களாம் சொல்லிட்டு இருக்காங்களே. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இஸ்ரேல் அஃபிஷியலாக ஒரு போருக்குள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க. அது லெபனானோட பகுதியில இருந்து சிரியாவோட பகுதியில இருந்து இருக்கலாம், அது ஜார்டனோட பார்டர் பகுதியில இருக்கு. ஒருவேளை ஜார்டன்ல இருந்து ஒரு ஆபரேஷன் நடக்குது, சிரியால இருக்கக்கூடிய பகுதிகள் ஈரான் மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா ஜார்டன் மேலே அந்த போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஜார்டன் தரப்பு இருந்து அது போல போர் நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க, ஆனா மிசைல்ஸ் ஏதாவது ஏவுறாங்கன்னா அதை தடுப்பாங்க அப்படிங்கிற போலாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இப்போதைக்கு ஈராக் முழுவதுமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்படி இருந்துமே அந்த பகுதியில ஈரான் அவங்களோட ஆயுதங்களை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சிரியாக்குள்ள கொண்டு போகணும். சிரியாக்குள்ள கொண்டு போனோம்னு ஒரு சப்ளை லைன் ரெடி பண்ணி லெபனான் இவங்களுக்குலாம் சீராக கொடுத்துட்டு இருக்க முடியும். ரெண்டாவது, லெபனானில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே பெய்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. கண்டிப்பாக இஸ்ரேல் எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான சப்ளை லைன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி ஈரான் எப்படி சப்ளை லைன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்றது தான். இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானுக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேலை இல்லைங்கிற பட்சத்தில் இஸ்ரேலுக்கு அதிகமான ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதில் டேரெக்டாக அமெரிக்கா என்ட்ரு ஆனாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி இருக்கும். இது ஒரு உலக போராக போயிடும். அதனால இனிஷியலாக இவங்க 2 பேருமே டேரெக்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ எப்படிங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எஸ்கலேஷன் இருக்கும், ஊய் வந்துடுவேன் அடிச்சிடும் அப்படின்னு எல்லாம் மிரட்டல் காட்டலாம். பட் ஆனால் அதெல்லாம் நடக்காது. இவங்க தான் இங்கே சண்டை பிடிச்சிக்குவாங்க. ஃபாரின் லீஜன் இது போல் ஆயுதங்கள் கொடுக்கறது, சப்ளை பண்ணது எல்லாம் நடக்கும். ஷிப்ஸ் அடிக்கிறது இது போல வேலைகள்லாம் நடக்குமே தவிர மற்றபடி ஒரு எஸ்கலேஷன்ல இந்த உலக போரில் இந்த அணு ஆயுதம்லாம் போட்டுருவாங்கறாங்களா அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. என்னோட ஒரு கருத்து அதுவாக தான் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இது எல்லாமே இப்போ ஒன்னா லிங்க் ஆக போது. ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பாரா மாட்டாரா, இதுக்கு மேலே என்ன நடக்க போதா அமெரிக்காவில் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஒரு தெளிவான விடை கிடைக்கும். இந்த பசில்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகிட்டு வருது, நம்ம கணிக்கிற மாதிரியே ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு வருது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் நம்மளோட பாதை கரெக்டாக இருக்கா, இல்லை என்ன மாதிரியான செய்திகள் வருது, எப்போ தாக்குதல் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் தாக்குதல் பண்ண போகிறாங்களா இஸ்ரேல் மேலே அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இஸ்ரேல் தரப்பு வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போல பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசினாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஃபைனல் இருக்கு இல்லையா. ஸோ பொறுத்து வந்து பார்த்துருவோம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது போல. எது நடக்கிறதா இருந்தாலும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும், இது ஏன் நடந்தது அப்படிங்கிற கிளியரான அனாலிசிஸோட உங்களை வந்து ஒரு பதிவில் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை பாய்.